ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் இந்த டோட்டல் எம்டிடி, ஒய்டிடி, டோட்டல் சேல்ஸ்ன்னு ஒரு 3 சார்ட் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? 3 விஷுவல். ஆமா, ஆமா, 3மே வந்து தனித்தனி ஆமா. பிக்சரா எழுதணும். 3த்துக்குமே 3 ம். கார்டு விஷுவல் போட்டு நம்ம வியூ பண்ணோம். ஸோ இப்போ ஆமா. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரே கார்டு விஷுவல் தான். 3 கம்பைன் பண்ணி ஒரே மெஷரா எழுதிட்டு, ஸ்விட்ச்ல வந்து மேல ஓகே, குடுக்கணும். மேல இந்த இடத்துல வந்து ஓகே. எம்டிடி, ஒய்டிடி, ஓவரால் அப்படின்ற மாதிரி சுவிட்சை கொடுத்துட்டு கீழே ஒரே ஒரு கார்டு விஷுவல். இந்த ம். சுவிட்சை கிளிக் பண்ணும்போது அந்த அதுக்கேற்ற மாதிரி விஷுவல் வந்து கீழே மாறும். அது அந்த விஷுவல் மாதிரி தான் வரும். இப்போ நம்ம ஓகே, பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஒரே மெஷரா எழுத போறோம். ஓகே, அது எப்படி எழுதுறதுன்றத ஓகே, பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஓகே நம்ம சார். என்ன பண்ணணும்னா ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணணும். என்ன டேபிள்னா டைம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு. அதாவது ஓகே. எம்டிடினா அதோட இண்டெக்ஸ் நம்பர் 1ன்னு கொடுக்கணும். ஒய்டிடினா 2, ஓவரால்னா 3. இந்த மாதிரி வந்து ஓகே. மூணுத்துக்குமே 3 இண்டெக்ஸ் நம்பரை நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு நார்மல் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே என்டர் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா டேபிள் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ ம், இந்த ம். இடத்துல வந்து நான் இந்த டேபிள் வந்து டைம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத போட்டுக்கிறேன். இது வந்து இந்த டேட்டா மேண்டேட்டரியா? இதுக்கு இத ஆமா, இது கிரியேட் இது பண்றதுக்கு பண்ண இது இருந்தாதான் உங்களுக்கு அந்த பட்டன் மாதிரி 3 கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஒன்னுன்னு கொடுத்தோம்னா எம்டிடி. அதாவது இப்போ இங்க அந்த ஒன்னை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துட்டு வர போறோம். ஒன்னுனா வந்து எம்டிடி ஓகே, எடுத்துட்டு வா, 2னா ஒய்டிடி எடுத்துட்டு வாண்டு. பட் நம்ம விஷுவல் வியூ ஓகே. பண்ணும்போது 1 2 3ன்னு இருந்தா அது கரெக்டா இருக்காதுல்ல, பாக்குறதுக்கு கரெக்ட்டா தெரியாது இருக்காது. என்னன்ட்டு. ஸோ ம். அதுக்கு வந்து நேம் எம்டிடின்றது வேணும். அதனாலதான் நம்ம இங்க வந்து எம்டிடினா 1, ஒய்டிடினா 2 அப்படின்ற மாதிரி இண்டெக்ஸ் நம்பர் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் போட்டுரும். ஸோ இந்த இடத்துல ஓகே, வந்து ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட மந்த் இல்ல. ஸோ டெக்ஸ்ட்ன்ற மாதிரி நார்மலாக போட்டுக்கிறேன். இன்னொரு காலம்ல இண்டெக்ஸ் அப்படின்றத போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து எம்டிடி, அதோட இண்டெக்ஸ் நம்பர் 1. ம். அப்புறம் ஒய்டிடி, அதோட இண்டெக்ஸ் நம்பர் 2. அடுத்தது ஓவரால், இதோட இண்டெக்ஸ் நம்பர் வந்து 3. ஸோ இதை நான் டைரக்டா வந்து லோட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு டைம் இதை வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் பண்ண தேவையில்ல. இந்த டேபிள், ஏன்னா ஓகே, இதை பேஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால இந்த ம். டேபிளை நம்ம டைரக்டா மெஷர்ல எழுதிடுவோம். மெஷர்ல லிங்க் ஓகே, பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அவுட்புட் எடுத்துட்டு வரும். ஓகே. ஸோ இப்போ எனக்கு இங்கே லோட் ஆயிடுச்சு டைம் இன்டெலிஜென்ஸ். ஸோ மெஷர் டேபிளை கிளிக் பண்ணிட்டு ம், நான் நியூ மெஷர் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட மெஷர் நேம் என்ன டிக்ளேர் பண்றேன்னா டோட்டல் சேல்ஸ் ஸ்விட்ச்ன்றதை நான் போடுறேன். ஸோ டோட்டல் ஓகே. சேல்ஸ் ஸ்விட்ச். ஸோ இது என்னோட மெஷர் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ம், பண்ண போறேன் அப்படின்னா எம்டிடிக்கு நான் மெஷர் எழுத போறேன். நான் மூணுமே வந்து எம்டிடி, ஒய்டிடி, ஓவரால் மூணுமே வந்து 3 வேரியபிளா கிரியேட் பண்ணணும். ஸோ வேரியபிளா ம், கிரியேட் பண்ணிட்டு என்னோட ஸ்விட்ச் டாக்ஸ்ல, ஸோ நான் இந்த எம்டிடி ஒன்னுன்னு வந்ததுன்னா எனக்கு வந்து எம்டிடியோட வேரியபிள் எடுத்துட்டு வா. இண்டெக்ஸ் டைம் ம். இன்டெலிஜென்ஸோட இண்டெக்ஸ் 2ன்னு இருந்ததுன்னா ஒய்டிடியோட வேரியபிள் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி நான் இங்க எழுத போறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண ஓகே. போறேன்னா என்னோட எம்டிடி எழுத போறேன். எம்டிடி எழுதுறதுக்கு எம்டிடினா மந்த் ஸ்டார்டிங், அதாவது கரண்ட் மந்த் டேட்ல இருந்து கரண்ட் மந்தோட எண்டு தான் வந்து எம்டிடில கவர் ஆகும். ஸோ அதுக்கு நான் என்ன ஆமா. பண்றேன் அப்படின்னா இங்க வேரியபிள்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கரண்ட் ம். மந்த் ஸ்டார்ட்டுக்கு நான் ஒரு வேரியபிள் எழுத போறேன். ஸோ கரண்ட் மந்த் ஓகே. ஸ்டார்ட் ஒன்று, கரண்ட் மந்த் எண்டு. ஸ்டார்டிங் டேட்டும் ம், எண்டிங் டேட்டும் நான் வந்து ஃபைன் பண்றேன் இந்த இடத்துல. ஸோ இந்த ம், இடத்துல வந்து நான் கரண்ட் மந்த் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளை போட்டுட்டு இந்த இடத்துல ம், டேட்ன்ற டாக்ஸ்க்குள்ள நான் என்ன பண்ண போறேன், இயர் மந்த் டேவை எடுத்துட்டு வர போறேன். ஸோ இயர் ம், கொடுத்துட்டு இயர் டாக்ஸ்ல டுடே பாஸ் பண்றேன். ஸோ டுடேனா ம், ஆப்வியஸா நமக்கு வந்து கரண்ட் டேட்டு எடுத்துட்டு வரும், கரண்ட் இயர் எடுத்துட்டு வரும். ஸோ அதே மாதிரி ம், மந்த்ல போயிட்டு டுடேன்னு கொடுக்குறேன், கரண்ட் மந்த் நமக்கு எடுத்துட்டு வரும். அடுத்தது இங்க ம். டேல பார்த்தேன்னா ஒன்னுன்னு கொடுக்குறேன், ஏன்னா மந்த் ஸ்டார்ட்னா ஓகே. ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ம், ஸோ நான் இங்க ம், போயிட்டு டேன்னு கொடுத்து டுடேன்னு டாக்ஸ் வந்து கொடுக்க தேவையில்லை, ஏன்னா மந்தோட ம். ஸ்டார்டிங்ல வந்து ஒன்னு தான். ஸோ அதனால நான் இந்த ஓகே. இடத்துல ஒன்னுன்னு கொடுத்துக்கிறேன். இது என்னோட ம், கரண்ட் மந்த் ஸ்டார்ட்டோட வேரியபிள். அடுத்தது என்ன ம். பண்றேன், கரண்ட் மந்த் எண்டோட வேரியபிள் நான் எடுத்துறேன். கரண்ட் ஓகே. மந்த் எண்டுக்கு இதுக்கு நான் யூஸ் பண்ண போற டாக்ஸ் இஓ மந்த். இஓ மந்த்னா எண்ட் ஆஃப் மந்த்னு வரும். எண்ட் ஆஃப் ஓகேங்களா? மந்த். ஸோ இந்த எண்ட் ஆஃப் ஓகே. மந்த்ல டுடேன்ற டாக்ஸை நான் இதுல போட்டுடுறேன். டுடே டாக்ஸ் போட்டேன் ஓகே. அப்படின்னா எனக்கு கரண்ட் மந்தோட எண்ட் டேட் எனக்கு இதுல எடுத்துட்டு வந்துடும். ஸோ இதுல கமா ஓகே. கொடுத்துட்டு இங்க மந்த்னு காட்டுதா, இந்த மந்த்ல ம், நான் ஜீரோ போட்டுடுறேன். ஏன் ஜீரோ போடுறேன் ம். அப்படின்னா நம்ம ஒன்னுன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட் மந்தோட எண்டு வராது, நெக்ஸ்ட் மந்தோட ம். எண்டுன்னு எடுத்துக்கும். ஓ! ஸோ இஓ ஓ! மந்த்னு வந்துட்டு நீங்க டுடே கொடுத்துட்டு ஒன்னுன்னு கொடுத்துட்டீங்கன்னா கரண்ட் டேட் அது பார்க்கும். இது வந்து அக்டோபர் அப்படின்னா ஒன்னுன்னு கொடுத்தா நவம்பர் எண்டோட டேட்டை ரிட்டர்ன் பண்ணும்.
ஸோ அப்படி வரக்கூடாது, ஓகே கரண்ட் மந்தோட எண்டே தான் வேணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல 0 போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட ஓகே கரண்ட் மந்தோட ஸ்டார்ட் டேட்டை கண்டுபிடிச்சிட்டேன், எண்ட் டேட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இடத்துல இப்போ நான் எழுத போறது எம்டிடியோட வேரியபிள் எழுத போறேன். ஸோ இங்கே நான் வேரியபிளுக்கு வேர்ன்னு போட்டுட்டு எம்டிடி சேல்ஸ் அப்படின்ற வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்றேன். இந்த இடத்துல நான் இப்போ எழுத போறது கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் எழுத போறேன். ஸோ கால்குலேட்டர் எதுக்காக அப்படின்னா நம்ம பண்ற எக்ஸ்பிரஷன் வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல ம் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அதை தான் வந்து எக்ஸ்பிரஷன்ல நம்ம பாஸ் பண்ணணும். எனக்கு தேவை ஸோ டோட்டல் சேல்ஸ் தான் தேவை. ஸோ நான் இந்த இடத்துல டோட்டல் சேல்ஸ்ன்னு நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மெஷரிங் எழுதி வச்சிருக்கேன். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் டைம் டோட்டல் சேல்ஸ்னு ஒன்று எழுதணும்ல. ஸோ அதுதான் இங்க இருக்கு. ஆமா நம்ம என்ன பண்ணிக்கிறேன், நான் இந்த மெஷரே இங்க வந்து எக்ஸ்பிரஷன்ல பாஸ் பண்றேன். நான் இந்த இடத்துல போயிட்டு சம் போட்டு அந்த ஓகே டேபிள் அந்த காலம் நேம மறுபடியும் எடுத்துட்டு வர தேவையில்ல. அந்த மாதிரி தானே மெஷரை நான் எழுதியிருக்கேன். ஸோ அதனால நான் ம் டைரக்டா அந்த ம் மெஷரே இந்த இடத்துல பாஸ் பண்ணிடுறேன். பாஸ் ம் பண்ணிட்டு இப்போ என் ஃபில்டர் ஓகே 1ல நான் என்ன பண்றேன், என்னோட ஃபில்டர் கண்டிஷனை ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், கேலண்டர் டேபிள நான் எடுத்துட்டு வர போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்னு ம் கொடுத்துட்டு கேலண்டர் டேபிள் டேட் காலம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படின்றத நான் இந்த இடத்துல ஆல்ல பாஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னோட டேபிள் என்ன, ம் ஃபில்டர்ல போயிட்டு என்னோட டேபிள் என்ன பண்ணிருக்கேன், ஆல்குள்ள கேலண்டர் டேபிள் டேட் காலம்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி நான் இங்க கொடுக்குறேன். இங்க கொடுத்துட்டு இப்போ ம் என்னோட ஃபில்டர் எக்ஸ்பிரஷனை பாஸ் பண்ண போறேன். எக்ஸ்பிரஷன் என்னன்னா என்னோட சேம் கேலண்டர் டேபிள்ல இருக்க டேட் காலத்தை நான் என்ன பண்ண போறேன், செக் பண்ண போறேன். இந்த டேட் காலம் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு கரண்ட் மந்த் ஸ்டார்ட் இருந்ததுன்னா, ஸோ இப்போ கரண்ட் மந்த் ஸ்டார்ட்னா அப்படின்னா கரண்ட் மந்த்ல இன்னைக்கு 1ஆம் தேதினா 1ஆம் தேதி எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு டேட் வந்து 8னா 8ல இருந்து எடுத்துக்கும். 8 ஆர் மோர் தேன் 8. ஸோ இப்போ 9 இருக்கு ம் அப்படின்னு இருக்குன்னா இந்த கரண்ட் மந்த்ல இருக்கு அப்படின்னா அது இங்க எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன செக் பண்றேன், ஓகே என்னோட டேட் காலம்ல கரண்ட் மந்த் ஸ்டார்ட் இருக்கா அப்படின்றத கேட்டுக்கிறேன். கரண்ட் மந்த் ஸ்டார்ட்னா ம் நம்மளோட எக்ஸ்பிரஷன் என்ன, 1ஆம் தேதி இந்த அக்டோபர் மாசம் 2025. ஸோ இதுதான் நம்மளோட கரண்ட் மந்த் ஸ்டார்ட். ஸோ இங்க என்ன செக் பண்றோம், கரண்ட் மந்த் ஸ்டார்ட்டா கேட்கிறோம். ஸோ இப்போ இது என்ன பண்ணும், இன்னைக்கு 1ஆம் தேதியில இருந்து இந்த மந்தோடது 1ஆம் தேதிக்கு மேல எதனா இருக்கா இந்த டேபிள்ல அப்படின்றத இந்த இடத்துல செக் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன். இதே இடத்துல நான் அண்டு மூலியமா என்ன பண்றேன், இன்னொரு கண்டிஷனை செக் பண்ண சொல்லி கேட்கிறேன். சேம் கேலண்டர் டேபிள் ம் டேட் காலம்குள்ள சேம் கேலண்டர் டேபிள் டேட் காலம்குள்ள நான் என்ன பண்றேன், கிரேட்டர் தென் சாரி லெஸ் தென் கரண்ட் மந்த் எண்டா அப்படின்றத கேட்கிறேன். ஸோ இந்த இடத்துல கரண்ட் மந்த் எண்டோட மெஷரை நான் இந்த இடத்துல பாஸ் பண்றேன். ஸோ இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா அண்டு யூஸ் பண்றதுனால மல்டிபிள் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் நமக்கு அவுட்புட் ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து ஆர் கிடையாது, அண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ம் நம்மளோட டேட்டு இந்த டேட் டேபிள்ல கரண்ட் மந்த் ஸ்டார்ட்டும் செக் பண்ணும், கரண்ட் மந்த் எண்டும் செக் பண்ணும். அப்புறம் 1ஆம் தேதி அக்டோபர் இன்னும் செக் பண்ணும் 2025ல இருந்து 31st அக்டோபர் 2025 இந்த பிட்வீன்ல இருக்கிற வேல்யூஸ் ம் மட்டும்தான் என்ன பண்ணும், நமக்கு வந்து எம்டிடி சேல்ஸ்க்குள்ள எடுத்துட்டு வரும். ஸோ எம்டிடி அதுல சேல்ஸ்ல இருக்க வரும் டோட்டல் ம் சேல்ஸ்ன்றத நம்ம எக்ஸ்பிரஷன்ல கொடுத்ததுனால அதோட டோட்டல் சேல்ஸ் ம் மட்டும் நமக்கு இங்க ரிட்டர்ன் பண்ணும். ம் ஓகேவா? இது கிளியரா ம் எம்டிடியோடது? ஓகே ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா ஒய்டிடிக்கு நம்ம மெஷர் எழுத போறோம். ஸோ ஒய்டிடிக்கு நான் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு ஒய்டிடி சேல்ஸ்ன்னு நான் டிக்ளேர் பண்றேன். இந்த இடத்துல நான் என்ன ம் பண்றேன், சேம் கால்குலேட்டர்ன்ற டாக்ஸ்குள்ள என்னோட எக்ஸ்பிரஷன் என்னன்னா டோட்டல் சேல்ஸ் தான் என்னோட எக்ஸ்பிரஷன். ஸோ என்னோட டோட்டல் ம் சேல்ஸோட மெஷரை நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணிடுறேன். பாஸ் ம் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து என்ன கரண்ட் மந்த் ஸ்டார்ட் கரண்ட் மந்த் எண்டு ஸோ அந்த மாதிரி வேரியபிள்லாம் எதுவுமே இதுல எனக்கு கிடையாது. ஸோ அதனால நான் என்ன ம் பண்றேன், டைரக்டா டேட்ஸ் ஒய்டிடி அப்படின்ற ஒரு டாக்ஸை நான் இந்த இடத்துல பாஸ் பண்றேன். ஸோ டேட்ஸ் ஒய்டிடின்ற ஓகே டாக்ஸ்குள்ள என்னோட டேபிள் கேலண்டர் டேபிள்குள்ள இருக்க டேட் காலத்தை இங்க செக் பண்ண சொல்லி இங்க பாஸ் பண்றேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் ம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு டேட்ஸ் எம்டிடின்னு வரும்போது உங்களோட கேலண்டர் டேபிள்குள்ள போய் செக் பண்ணும். ஆனா இந்த இடத்துல ம் டேட்ஸ் ஒய்டிடி என்ன பண்ணும் அப்படின்னா எந்த டேட்டை எடுத்துக்கும் அப்படின்றது இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம், ம் இந்த இடத்துல இந்த ஃபார்மட் வந்து பாஸ் பண்ண போறோம். என்ன ஃபார்மட்னா 31st,03. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபார்மட். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபினான்ஷியல் இயர் வந்து நமக்கு வந்து மார்ச்சோட முடியுதுல்ல. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா ஆமா என்னோட இயரை பாஸ் பண்ணல, என்னோட டேட் அண்ட் ம் மந்த்தை தான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஒய்டிடினா இயர் டு டேட். இயர் டு டேட்னா கரண்ட் ம் டேட்ல இருந்து கரண்ட் இயர் எண்ட் எது முடியுதோ அதுதான் நம்மளோட இயர் டு டேட். ஸோ அப்படி இருக்கும்போது ம் இந்த ம் இடத்துல நம்ம இயர் டு டேட் என்னன்னா 03ன்னு போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா இந்த டேட்ஸ் ஒய்டிடிக்கு அதுக்கு வந்து தெரியாது. இது வந்து எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா டைரக்டா டிசம்பர் 31st எடுத்துக்கும். ஸோ இயர் டு ம் டேட்னா அதுதான் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும்.
ஸோ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் மார்ச் தான் இயர் டு டேட், இயர் எண்ட் டு ஆகுறது டேட். மார்ச் தான். ஸோ அதனால தான் நம்ம இங்க என்ன பண்றோம், டிக்ளேர் பண்றோம் 31st,03. எனக்கு இதோட என்னோட டேட்ஸ் ஒய்டிடி முடியுது அப்படின்றத நான் இங்க டிக்ளேர் பண்றேன். ஸோ இதை பேஸ் பண்ணி ஓகே கேலண்டர் டேபிள்குள்ள டேட் காலம்ல எங்க முடியுதோ ஸோ கரண்ட் டேட்ல இருந்து அதை எடுத்துட்டு என்னோட டோட்டல் சேல்ஸை வந்து ஒய்டிடிக்குள்ள ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது ஓகே கிளியரா? ஓகே ஸோ இது வந்து ஒய்டிடியோடது முடிஞ்சுச்சு. அடுத்தது என்ன பண்றோம், ஓவரால். ஸோ ஓவராலுக்கு நான் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஓவரால் சேல்ஸ் அப்படின்ற வேரியபிள் நேமை இங்க டிக்ளேர் பண்றேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சேம் கால்குலேட்ன்ற டாக்ஸ்குள்ள என்னோட எக்ஸ்பிரஷன் டோட்டல் சேல்ஸ். ஸோ இதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. எனக்கு ரிட்டர்ன் ஆக போகுது டோட்டல் சேல்ஸோட அவுட்புட் தான் எனக்கு வேணும் ஃபைனலா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், சேம் ஃபில்டர் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ நம்ம எம்டிடில பண்ண மாதிரியே தான் நான் ஃபில்டர்ல போயிட்டு ஆல்னு கொடுத்து என்னோட கேலண்டர் டேபிள்ல நான் ஃபுல்லா இங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கேலண்டர் டேபிள் ஓகே காலம்ல இருக்க எல்லாமே எனக்கு வேணும். அதனால ஆல்னு சொல்லி டேபிள்ல செலக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்னோட ஃபில்டர் எக்ஸ்பிரஷன் என்ன பண்ண போறேன், சேம் டேட் காலத்தை நான் செக் பண்ண போறேன். கேலண்டர் டேபிள் டேட் காலம். இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு மேக்ஸ்ன்றதை யூஸ் பண்றேன். மேக்ஸ் எதுக்குன்னா மேக்சிமமான இருக்க டேட் என்ன அப்படின்றத இங்க ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ இந்த மேக்ஸ்க்குள்ள என்னோட கேலண்டர் டேபிள் டேட் காலத்தை நான் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ மேக்ஸ்ன்னு கொடுத்ததுனால இந்த கேலண்டர் டேபிள் டேட்குள்ள இருக்க மேக்சிமம் டேட் என்னவோ அதை நமக்கு எடுத்துட்டு வரணும். அத எடுத்துக்கும். அது ஓகே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துச்சுன்னா, ஸோ கரண்ட் டேட்ல இருந்தெல்லாம் இல்ல. ஸோ ஓவராலா மேக்ஸிமமா வரைக்கும் என்ன இருக்கோ அது மொத்தத்தையும் நமக்கு வந்து குமுலேட்டிவ் பண்ணி அவுட்புட்ட குடுத்துரும். ஸோ ஓவரால்ன்றது அதுதானே. நமக்கு டைரக்ட்டா ஆமா ஓவரால் அவுட்புட் தேவை. ஸோ அதனால என்ன பண்றோம், மேக்ஸிமம் என்னவோ அத நமக்கு இங்க எடுத்துட்டு வந்துரும். ஸோ நான் இந்த இடத்துல பிராக்கெட்லாம் போட்டுட்டு ஓவராலா க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்ப என்ன பண்ணிட்டோம், ஓகே நம்ம வந்து 3 வேரியபிள கிரியேட் பண்ணியாச்சு. எம்டிடிக்கும், ஒய்டிடிக்கும். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ஃபைனல் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ஸ்விட்ச் டாக்ஸ்க்குள்ள 1ன்னு கிளிக் பண்ணனா எம்டிடி சேல்ஸ் வரணும். 2ன்னு கிளிக் பண்ணா ஒய்டி, 3ன்னு பண்ணா ஓவரால் சேல்ஸ். ஸோ இந்த கண்டிஷனை நம்ம ஃபைனலா இப்போ பாஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல ஓகே இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல என்னோட சேல்ஸ் ஸ்விட்சோட வேரியபிள். ஸோ அதனால நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன், சேல்ஸ் ஸ்விட்ச் அப்படின்ற வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்றேன். டிக்ளேர் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன், இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றேன். ஸோ இஃப் கண்டிஷன் மூலியமா என்னோட அவுட்புட் வரப்போகுது. ஓகே பண்ற டாக்ஸை ஓபன் பண்ணிட்டு என்னோட லாஜிக் டெஸ்ட் என்னன்னா, இப்போ என்ன பண்ண போறேன் இந்த இடத்துல செலக்டட் வேல்யூ. ஸோ நான் உங்களுக்கு இஃப் கூட வேணாம், நான் ஃபர்ஸ்ட் செலக்டட் வேல்யூல இருந்து வரேன். ஸோ செலக்டட் வேல்யூ இப்போ என்னன்னா செலக்டட் வேல்யூ அப்படின்னு வந்ததுன்னா, இப்போ டைம் இன்டெலிஜென்ட் ஒரு டேபிளுக்குள்ள போய் நம்ம செலக்ட் பண்றோம்ல. ஸோ இந்த செலக்டட் ஆமா வேல்யூ நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த வேரியபிள் வரணும் அப்படின்ற வரணும். இந்த இடத்துல நான் பண்ண போறேன் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஓகே பண்றேன், என்னோட டைம் இன்டெலிஜென்ட் இண்டெக்ஸ் நம்பரை நான் இந்த இடத்துல பாஸ் பண்றேன். இதை நான் செலக்ட் ஓகே பண்ணிட்டேன். இப்போ செலக்டட் வேல்யூல என்ன கொடுத்துட்டு என்னோட டைம் இன்டெலிஜென்ட் இண்டெக்ஸை பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஓகே இடத்துல நான் ஸ்விட்ச்ன்ற ஒரு டாக்ஸை யூஸ் பண்ண போறேன். ஏன்னா ஸ்விட்ச் தான் நமக்கு வந்து இந்த எக்ஸல்ல இஃப்ஸ்ன்னு இருக்கும்ல, மல்டிபிள் கண்டிஷன் பேஸ் பண்ணி அவுட்புட் எடுக்கிறது தான் இந்த இடத்துல ஆமா ஸ்விட்ச்னு இருக்கும். ஸோ சேம் இது போத் ஆர் சிமிலர் தான். ஸோ இந்த இடத்துல ஸ்விட்ச்ல என்ன பண்றேன், இந்த இடத்துல கமா கொடுத்துட்டு இப்போ என்னோட எக்ஸ்பிரஷன் வந்து செலக்டட் வேல்யூ டைம் இன்டெலிஜென்ட் இண்டெக்ஸா போயிடுச்சு ஸ்விட்சுக்குள்ள. இப்போ வேல்யூ ஒன் அப்படின்னு வரும்போது இப்போ இண்டெக்ஸ் தானே இங்க பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இண்டெக்ஸ்ல ஒன்னுன்றத கொடுக்குறேன். ஒன்னுனா என்ன எடுத்துக்கும், எம்டிடியோட சேல்ஸ் எடுத்துக்குமா. நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், ஒன்னுன்னு கொடுக்குறேன் வேல்யூ, கமா கொடுத்தா என்னோட ரிசல்ட் ஒன்னுன்னு கேக்குதா. வேல்யூ ஒன்னுன்னு கொடுத்துட்டீங்க, ரிசல்ட் ஒன்னு என்ன அப்படின்னு கேக்குது. இப்போ ஒன்னுனா எனக்கு என்ன வேணும், எம்டிடி சேல்ஸ் தான் வேணும். ஸோ அதனால எம்டிடி சேல்ஸோட வேரியபிளை நான் இந்த இடத்துல பாஸ் பண்றேன். கமா ஓகே கொடுத்துட்டு இப்போ வேல்யூ 2ன்னு வரும்போது 2ன்ற டிஜிட்டை கொடுக்குறேன். இப்போ டைம் இன்டெலிஜென்ட் இண்டெக்ஸ்ல 2வை செக் பண்ணும். இப்போ 2ன்னு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு எந்த அவுட்புட் வேணும், எனக்கு YTD வேணும். சேல்ஸ் வேணும். ஸோ அதனால நான் ஒய்டிடி சேல்ஸ்ன்னு கொடுத்துறேன். ஸோ அகைன் ஓகே வேல்யூ 3ல 3ன்ற நம்பர் கொடுக்குறேன். இப்போ 3ன்னு வந்த ரிசல்ட் என்ன வரணும்னா ஓவரால் சேல்ஸ் வரணும் எனக்கு. ஸோ அதனால ஓகே ஓவரால் சேல்ஸோட வேரியபிள் நேமை நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல அவுட்புட். ஸோ ஃபுல்லாக நான் ஸ்விட்சோட க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்கேஸ் இப்போ எதனா ஒரு எரர் இருக்கு, மீன்ஸ் ஒரு பிளாங்க்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டேட்குள்ள ஒரு பிளாங்க்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு வரணும், இல்ல எரர் இருக்கு, இல்ல வேற எதனா வந்து ஒரு நம்பர்ஸ் எண்ணுன்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, ஸோ அதெல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன், இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம். இஃப்ல ஓகே ட்ரூவா இருந்தா இந்த வேல்யூ, ஃபால்ஸா இருந்தா இந்த வேல்யூ அப்படின்ற வர மாதிரி தான். ஸோ இது இது அப்படியே தான் ஓகே நமக்கு ரிட்டர்ன் ஆக போகுது. என்ன ஆக போகுதுன்றத மட்டும் பாருங்க. இப்போ என்ன பண்றேன், இது வந்து இஃப் கண்டிஷனுக்குள்ள
இஸ் பிளாங்கான்றத நான் செக் பண்றேன். அதாவது இந்த கண்டிஷன் ஃபுல்லாவே வந்து பிளாங்கா இருக்கா அப்படின்றத நான் இந்த இடத்துல கேட்கறேன். ஸோ இஃப்குள்ள இஸ் ஓகே பிளாங்க் ஓபன் பண்ணி இங்க க்ளோஸ் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாவே ம் பிளாங்கா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும், ஜீரோன்னு வந்துரு. ஸோ எனக்கு எந்த ஓகே அவுட்புட்டும் தேவையில்லை. பிளாங்கா இருந்ததுன்னா அந்த இடத்துல எனக்கு அதை பேஸ் பண்ணி எந்த அவுட்புட்டும் எனக்கு ஜீரோ வரவும் போறது ம் இல்லை. ஸோ ம் அதனால ஜீரோ கொடுத்துட்றேன். அகைன் கமா ம் கொடுத்துட்டு இப்போ ட்ரூ ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், அகைன் இது வந்து சுவிட்ச் கண்டிஷன் எனக்கு ரன் ஆகும். ஸோ நான் இந்த இடத்துல ம் இருந்து சுவிட்ச் வரைக்கும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், அப்படியே சுவிட்ச் கண்டிஷனை பேஸ்ட் பண்றேன். ஸோ எனக்கு ம் மேல என்ன பண்ணணும் அதே தான் கீழே பண்றேன். ஸோ ட்ரூவா ம் இருந்தாலும் எனக்கு அவுட்புட் வர மாதிரி இருக்கும், ஃபால்ஸா இருந்தாலும் அவுட்புட் வர ம் மாதிரி இருக்கும். அவுட்புட் பட் வரும். பிளாங்கா இருந்தா மட்டும் அது வந்து இக்னோர் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஓகே இதையும் நான் வந்து க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து இஃப் வரைக்கும். ஸோ இங்க க்ளோஸ் பிராக்கெட் ம் கொடுத்தா இங்க க்ளோஸ் ஆகுதான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் ஓகே வரைக்கும் நான் இங்க க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோட ம் டாக்ஸ் ஃபுல்லாவே முடிஞ்சு என்னோட ம் ரிட்டர்ன்ல இப்போ என்ன வரணும்னா சேல்ஸ் ஸ்விட்ச் வரணும். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் மெஷர் சேல்ஸ் ஸ்விட்ச். இதுதான் எனக்கு அவுட்புட்டா வேணும். ஓகே ஸோ நம்ம ரிட்டர்ன் கொடுத்து இங்கேயும் ஓகே கொடுக்கலாம், இந்த வேரியபிள் எழுதும் போதும் ரிட்டர்ன் கொடுக்கலாம். ஸோ இது ஓகே வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் ரிட்டர்ன் கொடுத்துட்டு லாஸ்ட்ல இங்க கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ம் இந்த இடத்துல ரன் பண்றேன். இந்த இடத்துல எதனா எரர்னா எனக்கு கீழே எரர் வந்து பாப்அப் ஆயிடும். ம் எதுவுமே எரர் ம் இல்லை அப்படின்னா எனக்கு நார்மலா வந்து எந்த எரரும் வராம நான் இங்க எழுதின மெஷர் வந்து எனக்கு இங்க கிடைச்சிரும். ஸோ இப்போ இந்த மெஷரை நான் என்ன ஓகே பண்ண போறேன், ஒரு ஃபில்டர்ல நான் போடுறேன். சரி, ஒரு கார்டு ம் விஷுவல்ல என்னோட மெஷரை நான் இந்த இடத்துல போடுறேன். ஸோ எனக்கு கார்டு ஓகே விஷுவல்ல போட்டேன்னா என்னோட டோட்டல் சேல்ஸ் ஸ்விட்ச் இந்த மாதிரி ஜீரோன்னு வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து எழுதின அந்த டைம் இண்டெக்ஸ் அதுக்குள்ள இருக்க அந்த 123ன்ற நம்பரை இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் இந்த இடத்துல போடுறேன். ஸோ இது வந்து ஒரு ம் ஃபில்டரா கொடுத்துட்டு இந்த ஃபில்டர்ல வந்து ஸ்லைசஸ் செட்டிங் வந்து பட்டனா நான் டைலா கொடுக்குறேன். டைலா கொடுத்தா இந்த மாதிரி பட்டன் மாதிரி கிடைக்கும். ம் ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எம்டிடினா நமக்கு ஜீரோ. ஏன் ஜீரோ வருது, எதனா ஐடியா இருக்கா? எம்டிடின்னு கொடுத்த மந்த் ஜீரோ வந்து ஜீரோ வருது. வருது. புரியல. இல்லையே, ஐடியா இல்ல ஏன் ஜீரோ வருதுன்னு. ஏன் ஜீரோ வருது அப்படின்னா எம்டிடினா நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம், இந்த டாக்ஸ்ல டுடேன்றத கொடுத்துருக்கோம். ஸோ டுடேன்னு ஆமா வரும்போது நம்மளோட டேட்டா செட்ல இந்த அக்டோபர் மந்தோட டேட்டா இருக்கணும். அதாவது 1ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் டேட்டா எதனா இருக்கணும். ஆனா என்கிட்ட இருக்க ஓகே டேட்டா செட்ல அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஓ டேபிள் வியூல வந்து குளோபல் சூப்பர் ஸ்டோருக்குள்ள போறேன். ஸோ என்னோட ஆர்டர் டேட்டுன்னு எடுத்தாலுமே நமக்கு என்ன இருக்கும், ஸோ அந்த 2011 ஓல்டு டேட்டா தான் இருக்கும். எதுவுமே வந்து கரண்ட் டேட்டோடது அக்டோபர்து கரண்ட் இருக்காது. டேட் இல்ல. ஸோ அதனாலதான் எனக்கு ஓகே இந்த இடத்துல ஜீரோ. பட் ஒய்டிடி எனக்கு ம் கிடைக்கும், ஓவராலா கிடைக்கும். ஏன்னா ஒய்டிடிலும் ம் ஓவராலையும் நம்ம டுடேன்ற ஒரு டாக்ஸ் ம் எங்கேயுமே பாஸ் பண்ணல. அதை பொறுத்த பாஸ் வரைக்கும் பண்ணல. இதை பத்தி ம் கம்பாரிசன் கிடையாது. ஸோ மந்த் வந்து ம் இந்த மாதிரி ஒய்டிடி 31st 3க்குள்ள முடிகிற டேட்டா எடுத்துட்டு வா, ஓவரால்னு கொடுக்கும்போது ம் இருக்கிற டேட்டா மொத்தமே எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துரு மொத்தமா வேணும். அப்படின்றதுதான் ம் கான்செப்ட். ஸோ எம்டிடிக்கு மட்டும் நம்ம டுடேன்றதை யூஸ் பண்ணியிருக்கோம். டுடேனா இனி கரண்ட் மந்தோட டேட்டா இல்லை அப்படின்னா ஆப்வியஸா நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும்.